வெல்கம் டு மை சேனல் சூர்யாஸ் லைஃப் லேண்ட்ஸ். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூஎஸ்ஏல டெய்லி ரொட்டீன் இன் வீக் டேஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீலாகில். வீக் டேஸில் பார்த்தா மார்னிங் ரொம்ப பரபரப்பாக தான் போகும். பாப்பாவுக்கு ஸ்கூல் இருக்கிறதால காலைல எழுந்து லஞ்ச் பேக் பண்ணுறது, பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறது, அவங்கள கிளப்புறது ரொம்ப பரபரப்பாக தான் போகும் மார்னிங்கு. அமெரிக்காவில் ஸ்கூல் வந்து இங்கே ரொம்ப ஏர்லியராகவே ஸ்டார்ட் ஆகிடும். பாப்பா 7 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பிடுவாங்க. ஸோ அதனால் மார்னிங் ஏர்லியராக எழுந்திரிச்சு எல்லாம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டதுக்கப்புறம் ரிலாக்ஸிங்காக கொஞ்சம் அப்படியே போகும். குட்டி பாப்பா எழுந்திரிச்சிட்டாங்க. ஸோ ஸ்டாலரில் போட்டு நம்ம ஒரு வாக் தான் போக போகிறோம். வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம டே இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். மார்னிங் வெதர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இனி ஸ்ப்ரிங் முடிச்சுட்டு சம்மர்லாம் வந்துட்டால் பயங்கர ஹாட்டாக தான் இருக்கும். பட் மார்னிங் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஈவினிங்லாம் பார்த்துக்கிட்டோன்னா சன்செட் ஆகவே ரொம்ப லேட் ஆகிடும். 8 மணி வரைக்கும் நல்ல வெயில் அடிக்கும். இப்போது ஸ்ப்ரிங் சீசன் அப்படின்றதுனால சுற்றி சுற்றி எல்லா பக்கமுமே அழகழகாக பூக்களை தான் பார்க்க முடியுது. இது ஒரு பீச் ட்ரீன்னு நினைக்கிறேன். எனக்கும் சரியாக தெரியல. பட் ரொம்ப அழகாக இருந்தது பூ. ஃபுல்லாக பூ தாங்க. இலையெல்லாம் கம்மியாக இருந்தது, பூவாக இருந்தது. வாக் போயிட்டு வந்தாவே ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். பாருங்கள், வைல்டு ஃப்ளவர்ஸ் எவ்வளோ அழகாக ஒரு பக்கத்து ஒரு லேண்டில் முளைச்சி கிடக்குன்னு. நம்ம அப்படி கேர் பண்ணி பார்த்துக்கிறது கூட இந்தளவுக்கு பூக்கிறது இல்லை. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்க. பிரேக்ஃபாஸ்ட் டைம் தான். மார்னிங் இட்லி அண்ட் ஆனியன் சட்னி தான் பண்ணியிருந்தேன். நம்மளும் சாப்பிட்டுட்டு அப்படியே பாப்பாக்கும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வேலையை பார்க்கலாம். நம்ம ஃப்ரண்ட் யார்ட் ஃப்ளவர் பெட் க்ளீனிங் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் லுக் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். க்ளீன் பண்ணிவிட்டு நர்சரிக்கு போய் வாங்கிட்டு வந்த செடியெல்லாம் நட்டு வச்சுருந்தோம் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே லோயஸில் ஹோம் டிப்போவில் வாங்கின இதெல்லாம் ஃப்ரண்ட் யார்ட் கார்டனில் ஃப்ளவர் பெட்டில் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம நட்டு வச்ச செடியெல்லாம் பாருங்கள், இப்படி தான் இருக்குது. இது வந்து ஹோம் டிப்போவில் வாங்கின பிளான்ஸ் தான். லாஸ்ட் வீக் வாங்கிட்டு வந்து அதையும் பிளான் பண்ணியாச்சு. எல்லா கார்டன் பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மேலே வந்து சாயில் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி பிளான்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக நம்மளுக்கு இதுதாங்க வேலையாகவே இருந்தது. முன்னாடியே சர்வைவ் ஆன அந்த செடி நல்ல ஃப்ளவர்ஸ் எல்லாம் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது அந்த ப்ரீட்லேயே நிறையா வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். இதெல்லாம் லாஸ்ட் இயர் நம்ம வாங்கி வச்ச பிளான்ட் தான். வின்டருக்கு சர்வைவ் ஆகி வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்குன்னு. நர்சரி அண்ட் ஹோம் டிப்போலலாம் வாங்கிட்டு வந்த பிளான்ட்ஸ் எல்லாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி லைட்டாக மழை வரப்போ எடுத்து வெளியே வச்சோன்னா அதுக்கு நல்ல ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கும். நியூட்ரிஷன் பூஸ்ட் ஆகி க்ரோத் நல்லா இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 2 வீக்ஸ் ஒன்ஸ் ஆகுது கொஞ்சம் நேரம் நம்ம வெளியே ஃப்ரெஷ் ஏரில் வைக்கணும். அதே மாதிரி மழையில் ரொம்ப நேரம் வச்சிடக்கூடாது. ஒரு 5 to 10 minutes வச்சுட்டா போதும். அது லைட்டாக மழை வர சமயத்தில். என்னதான் நமக்கு குக்கிங் பிடிக்கும்னாலும் சில நாள்லாம் வந்து சமைக்கவே ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும். அன்னைக்கு அப்படி தான் இருந்தது. ஸோ கம்ஃபர்டிங்காக ஈஸியான ஒரு லஞ்ச் தான் பண்ணேன். குட்டி பாப்பா இருக்கிறதால அவளுக்கும் ஆப்ட் ஆகிற மாதிரி ஒரு லஞ்ச் தான். பச்சை பயிறு கடையல் செஞ்சிடலாம். உருளைக்கிழங்கு இருந்தது. ஸோ அதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அரிசி களையிற தண்ணியை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். அதை நான் செடிக்கு ஊற்றிடுவேன். அதுவும் முக்கியமாக நம்ம இட்லி தோசை மாவுக்கு ஊற வைக்கும்போது நிறைய தண்ணி வரும். அது ஒரு பக்கெட்டில் பிடிச்சிட்டு நம்ம செடிக்கெல்லாம் ஊற்றலாம். அமெரிக்காவில் இங்கே நம்ம யூஸ் பண்ணுற வாட்டருக்கு மட்டும் இல்லாமல் நம்ம வேஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, ட்ரைனேஜில் போகிற வாட்டருக்குமே பில் போடுவாங்கங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து செடிக்கு இந்த மாதிரி தண்ணி கூட ஊற்றுற மாதிரியான செடிகள் இந்த மாதிரி தண்ணி ஊற்றும் போது நல்ல க்ரோத் டிஃப்ரென்ஸ் தெரியுது. பாப்பாக்கு மார்னிங் இல்லை வந்து ஈவினிங் ஸ்நாக்காக கூட கொடுக்குறோம். நாங்களுமே குடிக்கிறோம். ரொம்ப ராகி ஸ்மூத்தி ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பார்த்து யூஸ் பண்ணுங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. டேஸ்ட்டும் நல்லா இருக்கு. ரொம்ப ஹெல்த்தி கூட. ராகியோட சேர்த்து டேட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாம் போடுறதுனால இது ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க். பொட்டேட்டோ ஃப்ரைக்கு ஆனியனை நல்லா தின்னாக ஸ்லைஸ் ஈஸி அண்ட் குயிக்காக நம்ம லஞ்ச் பண்ணோன்னா நான் சூஸ் பண்ணுறதே இதுதான். பச்சை பயிறு கடையில் தான் குயிக்காக ரெடி பண்ணிக்கலாம். பொட்டேட்டோ ஃப்ரைக்கு பொட்டேட்டோவை நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஆனியனையும் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம்.
கடாயில் ஆயில், சீரகம், சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸ்லைஸ் பண்ண பொட்டேட்டோவை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக தண்ணி தெளித்து மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம். நான் இங்கே சாம்பார் தூள், உப்பு, மஞ்சத்தூள் அவ்வளோதான். ஸ்லைஸ் பண்ணி வச்ச ஆனியன் இப்படி நல்லா பிச்சு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாயை நல்லா கீறி நல்லா ட்ரையாக வறுத்து கொடுத்துக்கலாம். அகைன் ஒரு 3 மினிட்ஸ் மூடி வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஹெவி பேஸ் கடாயில் செய்யணும். அண்ட் மீடியம் ஃப்ளேம், லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும். அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குங்க. இந்த மாதிரி பருப்பு குழம்பு, அந்த மாதிரி ப்ளைனான குழம்புக்கு இது நல்ல ஒரு சைட் டிஷ் தான். ஒரு கம்ஃபர்டிங் பிரஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. பொட்டேட்டோ ஃப்ரை செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதம் இந்த மாதிரி பருப்புக்கெல்லாம் ரொம்ப சூட்டான காம்பினேஷன். பாருங்கள் நம்ம வீடு இப்போ எப்படி இருக்குன்னு. ஸோ க்ளீன் பண்ணி வச்சாச்சு. டெய்லி இதே ரொட்டீன் தான் போயிட்டுருக்கு. குட்டி பாப்பா பயங்கரமாக சேட்டை பண்ணுறாங்க. சாம்குட்டி ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. வந்ததையுமே நான் மில்க் ஷேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்ட்ராபெர்ரி, ப்ளூபெர்ரி இருக்கிற பெர்ரிஸ் எல்லாம் போட்டு, மில்க்லாம் போட்டு அவங்களே பண்ணுறேன்னு சொல்லி பண்ணிகிட்ருக்காங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி அவங்களே செய்ய விடுறதுனால நல்ல ஃபுட் மேலே நல்லா இன்ட்ரெஸ்ட் வருது. இப்போ முன்னாடியெல்லாம் எதையுமே அதிகமாக சாப்பிட மாட்டா. இப்போ நல்லா டெவலப்மெண்ட் தெரியுது. டின்னர் டைம் ஆயாச்சு. என்னன்னு தெரில, சடனாக பரோட்டா சாப்பிடணும் போல் இருந்தது. இங்கே ஃப்ரோசன் பரோட்டா கிடைக்கும். குயிக்காக ஒரு சிக்கன் கிரேவி ரெடி பண்ணி பரோட்டா வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பிளானு. பரோட்டாவை போட்டுட்டு அதுவும் அந்த பரோட்டா அடிக்கும்போது ஒரு ஃபீல் வரும் பாருங்க. பெரிய மாஸ்டர் செஃப் மாதிரி ஃபீல் ஆகும் நமக்கு. சூடாக சுட்டெடுத்து பரோட்டா மேலே நிறையா சால்னா ஊற்றி ஊற வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம வீலாக் இதோட முடியுது. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Audio Channel.